Capacitors objective 2 type questions பார்க்கலாம். First question பாருங்க. The capacitance of a capacitor does not depends on. Actually capacitor relates to எந்த physical quantity என்ன மாதிரி வருதுன்றத ஃபார்முலால பார்க்கலாம் பாருங்க. Capacitance is equal to epsilon or epsilon naught A by D. அதாவது வந்து எப்சிலான் ஆர்ன்றது மீடியம் பொறுத்து இருக்கு, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சரிங்களா, இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். சரி, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான் ஆர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு வருது. ஏ என்றது ஏரியா ஆஃப் தி பிளேட், டி என்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ். அப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம், அடுத்து ஏரியா ஆஃப் தி பிளேட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் எல்லாம் வர்றதுனால இது கெப்பாசிட்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் ஆன் தி பிளேட்ஸ். ஸோ தட் கெப்பாசிட்டன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் சார்ஜ் ஆன் தி பிளேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Second question, a dielectric slab is inserted between the plates of an isolated charged capacitor. Which of the following quantities will remain the same? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துங்க. இந்த கெப்பாசிட்டரில் வந்து சார்ஜ் கெப்பாசிட்டர்னா இங்கே பாசிட்டிவ் பிளேட், பாசிட்டிவ் சார்ஜஸ், இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், கியூ சார்ஜ் இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாபை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இப்படி இன்சர்ட் பண்ணுவோம். இப்படி டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணோம்னா இது ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர்ன்றதுனால சார்ஜ் வந்து பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அதனால சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் கான்ஸ்டண்டா இருக்கணும். ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர்னா சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், அது மாறாது. ஸோ விச் வில் ரிமைன் தி சேம்னா அப்போ சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் ரிமைன் சேம்னு எடுத்துக்கணும். இதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்னா டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி மீடியம் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி வேக்யூம் டிவைட் பை கே. அப்போ 1/k டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறிடுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறிச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மீடியம்னு வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மாறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேஞ்ச் ஆயிருது. எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் CV ஸ்கொயர். கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு K டைம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இன் வேக்யூம் அப்படின்னு கிடைக்கும். Kன்றது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் K டைம்ஸ்னு வந்துருது. பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆயிரும்னா வந்து உங்களுக்கு 1/k டைம்ஸ் வரும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1/k டைம்ஸ் ஆகிறதுனால. அதனால என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் இன் தி வேக்யூம் இது மீடியம் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை கேன்னு வந்துடும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து K டைம்ஸ்னு வந்துடும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1/k டைம்ஸ்னால இங்கே பொட்டன்ஷியல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/k ஸ்கொயர். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஒரு K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் 1/k ஸ்கொயர்னு வந்துருது பொட்டன்ஷியல். அப்போ இங்கே K கேன்சல் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ் பை K டைம்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் கிடையாது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, எனர்ஜி ஸ்டோர்டு கான்ஸ்டன்ட் கிடையாது. ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர் என்னாவே நமக்கு சார்ஜ் ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், a dielectric slab is inserted between the plates of a capacitor. The charge on the capacitor is Q and the magnitude of the induced charge on each surface of the dielectric is Q dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்கே வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குங்களா, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இது நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன் வேக்யூம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இப்படி இன்சர்ட் பண்றோம். டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு சர்ஃபேஸ்ல நெகட்டிவ் சார்ஜ், இன்னொரு சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கும். இந்த இன்டியூஸ் சார்ஜ் தான் Q டேஷ் சொல்றோம். பிளேட்ல இருக்கிற சார்ஜஸ் வந்து Qன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த இன்டியூஸ் சார்ஜ்னால ஃபீல்டு இன்டியூஸ்டு வந்து ஆப்போசிட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை தி கெப்பாசிட்டர் அப்படின்னு வருது. இந்த இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, இன்டியூஸ் சார்ஜ்னால வந்த ஃபீல்டு வந்து E இன்டியூஸ்டுன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாவே நமக்கு பிளேட்ல இருக்கிற கெப்பாசிட்டர், பிளேட்ல இருக்கிற சார்ஜ்னால, கெப்பாசிட்டர் பிளேட்ல இருக்கிற சார்ஜ்னால ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பிளேட்ல இருக்கிற கெப்பாசிட்டர் இருக்கிறனால ஃபீல்டும் வந்து இன்டியூஸ் சார்ஜ்னால இருக்கிற ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நெட் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன் மீடியம் தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன் வேக்யூம் பை கேன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். சரி, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன் மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து என்ன ஆகுது மொத்தமா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்னாலும் நெகட்டிவ் சார்ஜ்னாலும் சேர்ந்து தான் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் வேக்யூம் வந்து
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வேக்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்ல இருக்கிற சார்ஜ்னால மட்டும் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் மீடியம் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, பிளேட்ல இருக்கிற சார்ஜ்னாலயும், இன்டியூஸ்டு சார்ஜ்னால 2மே சேர்ந்து தான் ரிசல்டன்ட் ஃபீல்டு தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் மீடியம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து நமக்கு இன் தி டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் பிளேட் டூ நெகட்டிவ் பிளேட் இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து Q வந்து கிரேட்டர் தென் Q டேஷா இருக்கணும். இன்டியூஸ்டு சார்ஜ் வந்து லெஸ் தென் Qஆ இருக்கணும். அப்படின்னா Q டேஷ் மஸ்ட் பி ஸ்மாலர் தென் Q இருக்கணும். ஏன்னா ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் பிளேட் டூ நெகட்டிவ் ஃபீல்டு தானே வருது. அப்படின்னா Q டேஷ்னால ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டு வந்து Qனால ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்ட விட கம்மியா தான் இருக்கணும். அப்படின்னா Q டேஷ் லெஸ் தென் Qஆ தான் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கொஸ்டினுக்கு வந்து Q டேஷ் மஸ்ட் பி ஸ்மாலர் தென் Qன்னு வரணும். ஸோ 3 கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். 4th question. Each plate of a parallel plate capacitor has a charge Q on it. The capacitor is now connected to a battery now. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ஜஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் சார்ஜ் கொடுத்துருக்கோம். 2 பிளேட்ல ஈக்குவல் சார்ஜ் கொடுத்துருக்கோம். அப்போ லைக் சார்ஜஸ்னால என்ன ஆகும்னா அது வந்து ரிப்பல் ஆகும். லைக் சார்ஜஸ்னால ரிப்பல் ஆகிறதுனால அந்த சார்ஜஸ் கிவன் சார்ஜஸ் Q வந்து அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் தி 2 பிளேட்ல இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய பிளேட்ஸ் வந்து என்ன பண்றோம்னா பேட்டரி கனெக்ட் பண்றோம். இப்போ பேட்டரி வந்து ஒரு பிளஸ் Q சார்ஜ் கேபிட்டல் Q சார்ஜ் இங்க இன்டியூஸ் பண்ணுதுன்னு கொடுக்குதுன்னு வச்சுங்க இந்த பிளேட்ல. இந்த பிளஸ் Q சார்ஜ் என்ன பண்ணும்னா இன்னொரு பிளேட்ல மைனஸ் Q சார்ஜ் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்லயும் பேக் ஃபேஸ்ல பிளஸ் Q சார்ஜ் இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளஸ் Q சார்ஜ் திருப்பியும் பேட்டரிக்கே வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க வந்து நமக்கு இந்த இன்னர் சர்ஃபேசஸ் ஆஃப் தி 2 பிளேட்ஸ்ல வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த 2 பிளேட்ல ஃபர்ஸ்ட் பிளேட்ல டோட்டல் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? Q plus Q இருக்கு. செகண்ட் பிளேட்ல எவ்வளவு இருக்கு? மைனஸ் Q plus Qன்னு இருக்கு. அப்ப டோட்டல் சார்ஜஸ் இன் தி பிளேட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கே தவிர ஆனா இன்னர் ஃபேசஸ் ஆஃப் தி 2 பிளேட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் தி ஃபேசிங் சர்ஃபேசஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் have equal and opposite charge அது கரெக்ட். ஆனா 2 plates of the capacitor have equal and opposite charge கிடையாது. ஏன்னா 2 plate first placeல Q plus Q இருக்கு, செகண்ட் பிளேட்ல மைனஸ் Q plus Q இருக்கு, ஈக்குவல் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் பாருங்க தி பேட்டரி சப்ளைஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் டு தி 2 பிளேட்ஸ். கரெக்ட் தான். இந்த பேட்டரி தான் கேபிட்டல் Q சார்ஜ் ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கும் மைனஸ் Q சார்ஜ் செகண்ட் பிளேட்டுக்கும் ப்ரொடியூஸ் கொடுத்துருக்கு. அதனால தி பேட்டரி சப்ளைஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் டு தி 2 பிளேட்ஸ் கரெக்ட். அடுத்து பாருங்க தி அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் தி பிளேட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சார்ஜஸ். நம்ம கொடுத்த சார்ஜஸ் வந்து அவுட்டர் சர்ஃபேசஸ்ல தான் இருக்கு. அதனால அவுட்டர் சர்ஃபேசஸ் ஆஃப் தி பிளேட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சார்ஜஸ் கரெக்ட். ஸோ இந்த 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A, C, D இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்ட். பி மட்டும் வராது. The separation between the plates of a charged parallel capacitor is increased. Which of the following quantities will change? அதாவது சார்ஜ்டு கெப்பாசிட்டர் சொன்னதுனால இது ஐசோலேட்டட் பிளேட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர் அப்படி எடுத்துக்கணும். ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர் என்னாவே என்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஐசோலேட்டட்னா இந்த 2 பிளேட்டும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதனால ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட் சார்ஜ் போகாது, புரோக்கன் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அங்க என்னென்ன கேட்டாங்க விச் வில் சேஞ்ச் என்றாங்க. அப்போ சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் ஆகாது. அதனால ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பார்க்கலாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா சார்ஜ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஏன்னா சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் சார்ஜ் பை ஏரியான்னு வருது. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் வருது. அப்போ சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்தா சிக்மா கான்ஸ்டன்டா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்க்குறீங்க? E இன்டு டி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட் சேஞ்ச் ஆகுது. நல்லா பாருங்க ஐசோலேட்டட் கெபாசிட்டர் சார்ஜ் கான்ஸ்டன்ட், சார்ஜ் பை ஏரியா தான் சிக்மான்ற சார்ஜ் டென்சிட்டி தட் இஸ் கான்ஸ்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சிக்மா பை எப்சிலான் நாட், சிக்மாவும் கான்ஸ்டன்ட்ன்றதுனால இல்லைன்னா சிக்மாக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க. சிக்மா பிளேஸ்ல Q பை A எப்சிலான் நாட் போடுங்க. அப்போ Q A எப்சிலான் நாட் எல்லாமே கான்ஸ்டன்ட்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அடுத்து எனர்ஜி ஆஃப் தி கெபாசிட்டர் பாருங்க. எனர்ஜி ஆஃப் தி கெபாசிட்டர். எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? எனர்ஜிக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஈக்குவல் டு Q ஸ்கொயர் பை 2C யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனர்ஜிக்கு வந்து
ஆஃப் விக்யூன்னு யூஸ் பண்ணலாம். எனிவே கியூ வந்து கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால எனர்ஜி ஸ்டோர்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டரும் வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? அடுத்து எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம் இல்லைங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். அப்போ எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், சோ தட் எனர்ஜி டென்சிட்டி ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட் சேஞ்ச் பண்ணா என்னென்ன சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி பிளேட்ஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டரும் சேஞ்ச் ஆகும். சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் சேஞ்ச் ஆகாது. எனர்ஜி டென்சிட்டி பிட்வீன் தி பிளேட்ஸும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர்ஸ். 6th கொஸ்டின் பாருங்க. A parallel plate capacitor is connected to a battery. A metal sheet of negligible thickness is placed between the plates. The sheet remains parallel to the plates of the capacitor. அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் டின்னு எடுத்துக்கலாம். இந்த பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஒரு மெட்டல் ஷீட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? மெட்டல் ஷீட் இன்செர்ட் பண்ணுறோம். மெட்டல் ஷீட் இப்படி இன்செர்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி மெட்டலுக்கு. ஸோ இப்போ மெட்டல் ஷீட்டுடைய திக்னஸ் டி அப்படின்னு இன்செர்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எப்சிலான் நாட் ஏ பை நமக்கு டி மைனஸ் டி. இதுதான் ஃபார்முலா ஃபார் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் வித் மெட்டல் பிளேட் ஆஃப் திக்னஸ் டிக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்கே டி டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. டி டென்ஸ் டு ஜீரோனா இப்போ சி இஸ் ஈக்குவல் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு வருது. அப்படின்னா டி டென்ஸ் திக்னஸ் ஆஃப் தி ஷீட் டென்ஸ் டு ஜீரோ சொன்னதுனால கெப்பாசிட்டன்ஸ் மாறல. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு Q இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, சி இன்ட்டு வி. ஆல்ரெடி பேட்டரியில் தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து இஸ் கனெக்டட் டு தி பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா, கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோ ஏதாவது இன்செர்ட் பண்ணாலும் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் தி பேட்டரி அப்படியே இருக்கும். அப்போ வந்து நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் மாறாது, கெப்பாசிட்டன்ஸும் மாறாது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் மாறாது. ஸோ தட் சார்ஜும் மாறாது கெப்பாசிட்டர்ல. சரி, ஆனா இங்க வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர்ல வந்து சார்ஜ் ஆல்ரெடி 2 பிளேட்ல இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குனால இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது இந்த மெட்டல் ஷீட்ல இன்டியூஸ் பண்ணியிருக்கோம் சார்ஜ். இந்த பிளேட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நெகட்டிவ், செகண்ட் ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பாருங்க, பேட்டரி வில் சப்ளை மோர் சார்ஜ் வராது, கெப்பாசிட்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் வராது, தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட் சேஞ்ச் ஆகாது. ஆனா அந்த மெட்டல் ஷீட்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்பியர் ஆன் தி டூ ஃபேசஸ் ஆஃப் தி மெட்டல் பிளேட். இதுதான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் ஆஃப் தி ஷீட் இன்சர்ட் பண்றதுல அது ஜீரோன்றதுனால நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் மாறல, பேட்டரி அப்படியே கெப்பாசிட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் மாறல, அதனால சார்ஜ் மாறல. ஒன்லி இந்த மெட்டல் பிளேட் இங்க இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ் இதுல மட்டும் தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்டு. ஸோ 6th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். 7th கொஸ்டின், தி ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் ஏ கெப்பாசிட்டர். எக்ஸ் என்றது கனெக்ட் ஏ கெப்பாசிட்டர் டு ஏ பேட்டரி ஆஃப் இஎம்எஃப். ஒய் என்றது டிஸ்கனெக்ட் தி பேட்டரி. Z என்றது ரீகனெக்ட் தி பேட்டரி வித் polarity reversal. W வந்து insert a dielectric slab in the capacitor. ஃபர்ஸ்ட் பாருங்க, XYZ இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி தி ஸ்டோர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அண்ட் நோ தெர்மல் எனர்ஜி இஸ் டெவலப்டு. அப்போ XYZ என்னன்னு பார்க்கலாங்களா? சரி பாருங்க, இப்போ XYZக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்னா கனெக்ட் தி கெப்பாசிட்டர் டு ஏ பேட்டரி. அப்படி தானப்பா, இது கெப்பாசிட்டர், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இது பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணுறோம். அப்படி தானப்பா. இப்போ அடுத்து வந்து டிஸ்கனெக்ட் தி பேட்டரி, அடுத்து ரீகனெக்ட் தி பேட்டரி என்றாங்க. ரீகனெக்ட் தி பேட்டரி என்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீகனெக்ட் பேட்டரி என்னும் போது இப்போ இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இப்படி மாற்றி கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாசிட்டிவ் இது ஆல்ரெடி இருந்த பாசிட்டிவ் எல்லாம் என்ன ஆயிரும், டிஸ்சார்ஜ் ஆகிட்டு திருப்பி இந்த பிளேட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு வரணும், இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வரணும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு வரணும். புரியுதுங்களா? அப்படி வரும்போது என்ன இருக்கும், ஆல்ரெடி இருக்கிற சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். திருப்பம் ஸ்டோர் ஆகும்போது கொஞ்சம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ ஆப்ஷனே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, தி சார்ஜ் அப்பியரிங் ஆன் தி கெப்பாசிட்டர் இஸ் கிரேட்டர் ஆஃப்டர் XWY தென் ஆஃப்டர் தி ஆக்ஷன் ஆஃப் XYZ. XWY என்னது, கனெக்ட் தி கெப்பாசிட்டர் ஆன் டு தி பேட்டரி, அடுத்து இன்சர்ட் தி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், அடுத்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க. அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை கனெக்ட் பண்ணிட்டு தானே டிஸ்கனெக்ட் பண்றாங்க. அப்போ சார்ஜ் இன் தி மீடியம் இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் இன் தி வேக்யூம்னு வருது. அப்படி தானே வருது. XYW என்னது, அதாவது ஃபர்ஸ்டே வந்து நம்ம சார்ஜ், அதாவது பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்றோம். கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணோம்னா சார்ஜ் இந்த வேக்யூம் தான் இருக்கும்.
ஆனால் ஃபர்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணோம்னா சார்ஜ் இந்த மீடியம்னு வரும். சார்ஜ் இந்த மீடியம் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் இந்த வேக்யூம் வருது. அப்போ XWYல சார்ஜ் இந்த மீடியம்னு கிடைக்கும். XYZல வந்து சார்ஜ் இந்த வேக்யூம்னு கிடைச்சிருக்கும். அப்போ நமக்கு வந்து சார்ஜ் இந்த மீடியம் தான் கிரேட்டர் தேன் சார்ஜ் இன் வேக்யூம் வரதுல ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் இஸ் கிரேட்டர் ஆஃப்டர் தி ஆக்ஷன் ஆஃப் WXY then after the action of XYW. WXY என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்றோம், அடுத்து பேட்டரி கனெக்ட் பண்றோம், அடுத்து வந்து டிஸ்கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி பேட்டரி வந்து கான்ஸ்டன்ட் தானப்பா. அப்போ வந்து எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா ஆஃப் CV ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா, ஆஃப் C இன் மீடியம் இன்ட்டு V ஸ்கொயர்னு வச்சுங்க. XYW என்னென்ன பாருங்க, XYW கனெக்ட் தி கெப்பாசிட்டர் டு ஏ பேட்டரி ஆஃப் EMF E, டிஸ்கனெக்ட் தி பேட்டரி, அடுத்து டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா சார்ஜ் தான் கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். அப்போ இந்த கேஸ்ல ஃபைனல் செகண்ட் கேஸ்ல வந்து என்ன வரும்னா ஆஃப் C மீடியம் இன்ட்டு சார்ஜ் வந்து Q இன் வேக்யூம், இது வந்து ஆஃப் Q ஸ்கொயர் பை C இப்படின்னு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா, இங்க வந்து C மீடியம் அப்படின்னு நம்ம போட முடியும். சரிங்களா, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க Qக்கு என்ன போடலாம்னா நல்லா பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி தானப்பா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு Qக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா C இன்ட்டு V, C ஸ்கொயர் இன்ட்டு V ஸ்கொயர்னு போட்டுட்டு இங்க C மீடியம் என்ன பண்ணலாம்னா நம்ம K டைம்ஸ் ஆஃப் C அப்படின்னு நம்ம எழுதியிருக்கலாம். அப்போ ஒரு ஸ்கொயரும் K கேன்சல் பண்ணிடலாம். அப்போ XYZ கேஸ்ல XYZ இருக்கு இல்லைங்க, XYWல எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் CV ஸ்கொயர் பை K வருது. அதே வந்து XWY இருக்கு இல்லையா, இது வந்து XWY எனர்ஜி ஸ்டோர்ட் இன் XWYல பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு K இன்ட்டு CV ஸ்கொயர் வரும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இது K நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க K வந்து டினாமினேட்டர்ல வரதுனால ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த WXYல வந்து எவ்வளோ வருது பாருங்க, WXYல ஆஃப் இன்ட்டு K இன்ட்டு CV ஸ்கொயர். ஆனால் XYZல வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் வந்து ஆஃப் இன்ட்டு CV ஸ்கொயர் பை K. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. WXY ஃபர்ஸ்டே வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறமா பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ண எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த கெப்பாசிட்டர் ஆஃப்டர் தி ஆக்ஷன் ஆஃப் XW இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் WX அப்படின்னு சொல்றாங்க. XW என்னது, ஒரு கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்றோம். இதே வந்து என்ன பண்றோம், W என்றது என்னது, டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்றோம். எப்படி பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் கேவும் இருக்கு, அடுத்து பேட்டரியிலும் கனெக்ட் பண்ணிருக்கோம், ஏன்னா டிஸ்கனெக்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணாலும் ஒன்று தான், டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான். எப்படி இருந்தாலும் பேட்டரி ஆல்வேஸ் கனெக்டட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படியே இருக்கும் போது டைஎலக்ட்ரிக் ஸ்லாபும் அப்படியே இருக்கும் போது, ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் XW கேஸ்லையும் WX கேஸ்லையும் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவலாக தான் வரும், சேமாக தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்னென்ன ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா BCD. அப்போ 7th கொஸ்டினுக்கு BCD இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்ட்.